ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம்னா, சொந்தமாக நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்க 5,00,000 வரை மானியம் குடுக்குறாங்க. 5,00,000 வரை இலவசமாக குடுக்குறாங்க. இந்த திட்டத்தில யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும்? எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? இதற்கான டேட் வந்து தமிழக அரசாங்கம் குடுத்துருக்காங்க. எப்பொழுது விண்ணப்பிக்கலான்ற மாரி குடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? தகுதியானவர்கள் யார்? என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாய கூலியாக இருப்பவர்களுக்கு சொந்த நிலம் வாங்க தமிழக அரசாங்கம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏழை எளிய விவசாய கூலியாக இருப்பவர்கள் நன்னிலம் திட்டம் என்ற தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. நன்னிலம் திட்டத்தின் மூலமாக அவர்கள் நில உடைமையாளர்களாக மாற்றும் பெரும் சமூக நீதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆதி திராவிடர் நலத்துறையின் தாட்கோ நிறுவனம் மூலம் இது செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 23 கொடுத்துட்டாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிக்கலான்ற மாதிரி. குறிப்பாக ஆதி திராவிடத்தை இனத்தை சேர்ந்த பெண்கள் இல்லாத குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் பெண்கள் இல்லாத குடும்பம் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 5,00,000 ரூபாயும் வரையும் கடன் உதவி வழங்கக்கூடாது. வட்டி மானியம் பயனாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 5,00,000 கடன் கொடுப்பாங்க. அதுக்கு மானியம் வந்து 5,00,000 வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. எனவே ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த பெண்கள் நன்னிலம் திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அடிப்படை தகவல் இங்கு தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்க இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் நிலம் உரிமையாளராக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை நில உரிமையாளராக மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசின் நன்னில திட்டம் தகுதிகள். ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும். பெண்கள் இல்லாத குடும்பங்களில் கணவர் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படும். வயது 18 முதல் 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3,00,000க்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்க வேண்டும். விவசாய கூலி வேலை செய்பவராக இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் மற்றும் அவர் குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெற்றிருக்கக்கூடாது. வாங்க உத்தேசித்துள்ள நிலத்தை விண்ணப்பத்தாரர் தெரிவித்து செய்ய வேண்டும். நீங்கள் எந்த நிலத்தை வாங்க போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலம் விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் பழங்குடியில் அல்லாத பிற வகுப்பினை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே அவங்க SC ST கேட்டகரியாக இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. நிலமற்றவர்கள் அதிகபட்சம் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். நிலங்கள் 100% முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணம் விலக்கு அளிக்கப்படும். 100% முத்திரைத்தாள் கட்டணமும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கிடையாது சொல்லியிருக்காங்க. நிலத்தினை 20 வருடத்துக்குள் விற்பனை செய்யாதவாறு வில்லங்கங்கள் ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் 20 வருஷத்துக்கு நீங்கள் தான் வச்சுருக்கணும், நீங்கள் விற்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. நிலத்துக்கு அரசு கொடுக்கும் சலுகைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை மேம்படுத்தல், குழாய் கிணறு, திறந்த வெளி கிணறு, பம்ப் செட் அமைத்தல், குழாய் அமைத்தல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் சுழல் முறை நீர்ப்பாசனம் அமைத்தல் போன்றவற்றிற்காக மானியம் வழங்கி இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்குது. இதற்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50% விழுக்காடு அல்லது 5,00,000 வரை மானியமாக வழங்கப்படுகிறது. மின் இணைப்பு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை அடிப்படையில் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் ஒருவருக்கு 75,000 வைப்பு தொகையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் நேரடியாக தாட்கோ செலுத்திய ஆதிராவிட விவசாயிகளுக்கு துரித மின் இணைப்பு பெற்று தந்திர இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு மின் இணைப்பும் உடனடியாக கொடுத்துருவாங்க. நிலம் பதிவு செய்ய தொடர்பான முக்கிய தகவல் பார்த்தீங்கன்னா நிலம் விண்ணப்பதாரர்கள் சொந்தமாக இருப்பதுடன் அவரது பெயரில் நிலப்பட்டா இருக்க வேண்டும். வாங்கப்படும் நிலத்தின் கிணறு ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் எங்கே விண்ணப்பிப்பது பார்த்தீங்கன்னாக்கா இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் இருப்பவர்கள் தாட்கோ அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், குறிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கும் தாட்கோ அலுவலகத்துக்கு சென்று கூடுதல் தகவலை பெற்று விண்ணப்பிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் புதிய பயனாளிகளுக்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரடியாக தாட்கோ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னாக்கா இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் ஆகஸ்ட் 23 விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலமற்ற ஏழை விவசாயிகள், மகளிர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு இதை பற்றி மேலும் தகவல் வேணும் சார், எனக்கு இன்ஃபர்மேஷன் மேலும் வேணும்னா கமெண்ட்டில் மோர் என்று டைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.